வலியாம் வடக்கில் எங்களுடைய விவசாய நிலங்களில் இராணுவம் பயிர் செய்யுது. நீங்கள் காலமே சுண்ணாமல் அல்லது மருதாவடம் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா இராணுவத்தினர் கொண்டு வந்து கத்தரிக்காய் வெங்காயம் விளைபொருட்களை கேரட் இவன் போன்ற விளைபொருட்களை கொண்டு வந்து விற்று போட்டு போகிறாங்க எங்களுடைய மக்களுக்கு. விளைகின்ற நிலத்துக்கு சொந்தமானவர்கள் வாடகை வீட்டிலே இருக்கிறாங்க. இங்கே அந்த இடத்துல இராணுவம் பயிர் செய்து அந்த பயிரை விளைபொருட்களை கொண்டு வந்து விற்க அதை வாங்கி கொண்டு போகிற நிலைமையில் தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியாக எல்லா கட்டமைப்புகளையும் எல்லா அரசியல் கட்டமைப்புகளையும் என்பிபிக்கு கையளிக்கிறது என்பது எங்களுடைய இனத்தை முழுமையாக இல்லாமல் செய்கின்ற ஒரு வேலை திட்டமாகத்தான் அதை பார்க்குறேன். பொதுமக்கள் அதை நன்றாக விளங்கி இருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன். இதிலேயும் தவறு இழைத்தால் தந்தை செல்வநாயகம் சொன்னது போல தமிழ் மக்களை கடவுள் தான் காப்பார். சிங்கள கட்சிகள் எங்கள் அடிப்படை அழகாக இருக்கிற உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றினால் தங்களோட சுண்ணாகம் வீதியும் அது அனுரகுமார வீதி என்று போட்டால் நாங்கள் கேட்கல யாருக்கு. அப்படியே தான் செய்வாங்க. தங்களுடைய அடையாளங்களை கொண்டு வந்து போடுவாங்க. சுண்ணா லைப்ரரி ரோகண விஜயவீர லைப்ரரியாக மாறும். ஏன்டா ரோகண விஜயவீரவை அந்த காலத்திலே சுண்ணாத்தில் இருக்கிற அந்த ஒரு இடத்திலே கொண்டு வந்து பாதுகாப்பு வைத்து அந்த இடத்தாக்கள் பாதுகாத்தவர்கள் என்ற ஒரு வரலாறு இருக்குது. அந்த நினைவை மீட்டுற மாதிரியான வேலைகளை செய்வார். அது நாங்கள் ஒன்றும் தட்டி கேட்கலாம். நான் சொன்னேன், இப்போ சுண்ணாம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற அரசமரத்தை தரித்து அதில் இருக்கிற புத்தரிசிலையே நாங்கள் அகற்றினாங்க. ஆனால் அவங்களுடைய ஆளுக வந்தால் என்ன நடக்கும்? அதில் ஒரு விகார வரும். அதில் ஒரு பக்கத்தில் வீட்டு கொண்டு எடுத்து விகாராதிபதியை தங்க வைப்பாங்க. அதில் சிங்கள மக்கள் வந்து போவார். இதுதான் நடக்கும். அடிப்படை கட்டமைப்புகளில் மாற்றம் செய்து தங்களுடைய சின்னங்களை பௌத்த மேலாதிக்கத்தை இவங்கள் கொண்டு வந்து போடுவாங்க. வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது, கிராமங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது என்றதுக்காக நாங்கள் அதனை விட்டு வெளியே செல்வது என்பது பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது என்றது என்ன நம்பிக்கை. மற்றது காலத்துக்கு காலம் ஒவ்வொரு கட்சிகளிலும் ஒவ்வொரு கூட்டுக்களிலும் அல்லது கூட்டமைப்புகளுடனும் நாங்கள் இணைந்து எங்களை தாழ்த்தி கொள்ளக்கூடாது. இத்தனை ஆண்டுகள் கடந்தும் மாறாத ஒரு கொள்கையோடு இருக்கிற இலங்கை தமிழரசு கட்சியின் பால் தொடர்ச்சியாக நான் அதனுடன் இணைந்து பயணிக்கின்றேன். 2018 நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் என்னுடைய வட்டாரத்திலே நான் வெற்றி பெற்று உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். மிக பாரிய வேலை திட்டங்களை செய்திருக்கிறேன். குறிப்பாக 2011 காலப்பகுதி என்பது மஹிந்த ராஜபக்ச என்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சி ஒன்று நிலவின நேரம். உள்ளூராட்சி மன்றங்கள் பாரிய சவால்களுக்கு மத்தியில் இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் எங்களுடைய சபையின் தலைமை அலுவலகத்தில் பிரமாண்டமான ஒரு கட்டடத்தை நாங்கள் கட்டியமைத்தோம். கட்டடத்தை எங்களுக்கு தராமல் அரசாங்கத்தோடு சேர்ந்து இயங்குகின்ற கட்சிகள் அதை கையகப்படுத்துவதற்காக முயற்சி செய்தது. மிக பாரிய அச்சுறுத்தல் மத்தியில் அதை பொறுப்பேற்று திறந்து வைப்பதற்கு முதல் நாள் அந்த கட்டிடம் முழுவதும் இனந்தெரியாத நபர்களால் ஓயில் ஊற்றப்பட்டு சேதமாக்கப்பட்டிருந்தது. அதுக்கு மத்தியிலும் நாங்கள் துணிச்சலோடு அதை திறந்து வைத்தோம். எங்களுடைய பிரதேசத்திலே அடிப்படையாக ஒரு பிரச்சனை இருக்கிறது. எங்களுடைய ஆளுகைக்கு பின்னர் தான் அது நடைபெற்றது. எங்களுடைய பிரதேசம் முழுவதையும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின்கள் வர்த்தமானி பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. நகர அபிவிருத்தி அதிகார சபையினர் தான் கட்டுமானங்களுக்கு அனுமதியை வழங்குகின்ற அவர்களுடைய செயற்திட்டத்தின் கீழ் அது போய்விட்டது. இதனால் மக்கள் சரியாக துன்பப்படுகிறார்கள். அனுமதியை பெற்றுக்கொள்வதில் சிரமப்பட்டு அனுமதியற்ற கட்டடங்களை அமைக்க முற்படுகிறார்கள். எங்களுடைய சபை வந்ததன் பிற்பாடு நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு கட்டட விண்ணப்பங்கள் எவையும் அனுப்பப்பட மாட்டாது. அவர்கள் வேணுமென்றால் எங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும். முக்கியமான ஒரு பிரச்சனை சுண்ணாகத்திலே இருக்கிற அந்த மின்சார உற்பத்தி நிலையத்திலிருந்து வெளியேற ஓயில் ஒரு குளம் மாதிரி அதில் இருந்தது. அதை நாங்கள் அவதானிச்சினாங்க. அதற்கு பிற்பாடு அந்த இடத்திலே ஒரு கட்டிடம் அமைக்கப்பட்டிருந்தது. இது நான் சொல்வது மஹிந்த ராஜபக்ச அந்த கடுமையான ஆட்சி காலம். அதுகளுக்குள்ள போகல. அது நாங்கள் முன்னுக்கு ஒரு பாதுகாப்பு வேலி அமைத்திருந்தது. அதில் இராணுவத்தினர் நிப்பாட்டப்பட்டிருக்கார்கள். உள்ளுக்கு வேறுமே வேலையாட்களை தவிர வேறுமே போக முடியாது. அப்போ போக முடியாத சூழலில் அந்த கட்டடத்துக்கான அனுமதி அதுகளவையும் எங்களுக்கு பெறப்படவில்லை. அந்த கட்டடம் அதன் மீது அமைந்த பிறகு அந்த இடத்திலே இது நீண்ட காலமாக அது இப்போ கீழிறங்கி எல்லா நீரோட்டத்தோடு கலந்து சூழ உள்ள கிணறுகளுக்கு பரவியது. நாங்கள் உறுதிப்படுத்தியபடி அதற்கு சூழ உள்ள கிணறுகள் தான் கூடுதலாக பாதிப்பை உண்டு பண்ணது. நீர் விநியோகத்துக்கு உள்ளூராட்சி மன்றங்கள் பெரிதாக நிதி ஒதுக்குவதில்லை. ஆனாலும் அந்த பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு கூடுதலான நிதியை நீர் விநியோகத்துக்கு ஒதுக்கி
நாங்கள் தான் முதலாக தண்ணீர் தாங்கிகளை வைத்து தண்ணீரை விநியோகித்த நாங்கள் அதற்கு நட்ட இடம் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் அந்த மக்களுக்கு. இன்னமும் குடிநீர் உவர்நீராக மாறுவது அல்லது மலத்தொற்றுகள் கலப்பது என்கின்ற இடத்திலேயும் பிரச்சனையாக இருக்கிறது. அனைத்து வீடுகளிலையும் இருக்கிற குடிநீர் பரிசோதிக்கப்பட்டு குடும்பத்தவர்களுக்கு நாங்கள் அறிக்கை கொடுப்போம் இது குடிப்பதற்கு உகந்தது என்று. அது தவிர சுன்னாகம் பஸ் நிலையம் ஒன்று சிறிய சிறிய கொட்டகைகளாகத்தான் அப்பொழுது இயங்கிய தகர கொட்டகைகளாக அதை எல்லாவற்றையும் அகற்றி அதிலே பாரிய ஒரு பஸ் நிலையத்தை ஸ்தாபித்தோம். உங்களுக்கு தெரியும், அதுக்கு முன்னாலே அரச மரம் ஒன்றும் அதை சுற்றி கற்தூண்கள் அமைக்கப்பட்டு அதிலே புத்தர் சிலை ஒன்றும் வைக்கப்பட்டிருந்தது. அந்த நேர அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் அந்த அரச மரத்தை அங்கிருந்து அகற்றி பஸ் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த அனைத்தையும் அகற்றி பிரமாண்டமான ஒரு பஸ் திரைப்படத்தை அமைத்திருக்கிறோம். அது தவிர மருதாமடம் சந்தை முக்கியமாக சின்ன சின்ன கொட்டில்களில் தான் அந்த காலம் சந்தை இயங்கிக் கொண்டிருந்தது. மிக பாரிய ஒரு வேலை திட்டம். அதிலே 3 கட்டங்களாக பிரித்து முதல் கட்டத்தை நாங்கள் நிறைவு செய்தோம். 2வது கட்டத்தை விடுத்து பிறகு வந்த சபை 3வதாக நாங்கள் என்னத்தை செய்த நிறுத்தமோ அதை 2வதாக செய்திருக்கிறார்கள். அது பூர்ணப்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது. எங்களுடைய இனிவரும் சபை காலத்தில் முழுமையாக பூர்ணப்படுத்தப்பட்டு யாழ்ப்பாணத்திலே 2வது முக்கியமான பணம் புரளுகின்ற ஒரு இடமாக மருதாமடம் சந்தையை நாங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கோம். பிரதேசம் நல்ல வடிவான முறைகள் செய்து வந்திருக்கணும். முந்தி தவிசாளர் என்ற பிரகாசம் தானே முந்தி எங்கள் இந்த சந்தை தொகுதியை கட்டி தந்தவர். இப்போ நல்ல முறையில் இயங்கி கொண்டிருக்குது. அதை மென்மேலும் முறைவிட்றான்னு சொன்னால் இப்போ எங்கே வடமாகாணத்தில் ஒரு நல்ல ஒரு பெரிய சந்தையை தான் இந்த இயங்கி கொண்டிருக்குது. இந்த சந்தையை இன்னும் மெருவிட்றான்னு சொன்னால் இதற்கு தேவையான சில பிரச்சனைகள் இருக்குது. அதுகளை சரியான முறையில் கொண்டு வர வேணும் தான் கேட்டுக்கணும். இது தவிர 12 மயானங்கள் இருந்திருக்கிறது. அது முழுவதாக எல்லாம் பெட்டை காடுகளாக துப்புரவற்ற நிலையில் இருந்த பொழுதும் எல்லாவற்றுக்கும் நாங்கள் மயான அபிவிருத்தி சபைகளை நிறுவி அவற்றுக்கு பண உதவிகளை செய்து வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் அன்பர்களுடைய ஆதரவுடனும் மயானங்களை புனித பூமிகளாக கருதும் வகையில் மிக பாரிய நிலப்பரப்பை கொண்டிருந்த மயானங்களை 2ஆக பிரித்து கிறிஸ்தவ சேமக்காலைகளுக்கும் அவர்களுடைய மதங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த இடங்களை பிரித்து வழங்கியிருக்கு. மற்றது எங்களுடைய பிரதேசம் விவசாய நிலங்கள் நிறைந்த பிரதேசம். ஒரு திட்டத்தை நாங்கள் இந்த முறை வைத்திருக்கிறோம். விலை குறைவாக நேரங்களில் கிடைக்கிற அந்த விளை பொருட்களை பாதுகாப்பாக வைத்து பேணப்படுவதற்கு கூல் ரூம் ஒரு 2-3 இடங்களில் அமைக்க இருக்கிறோம். அதில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு சிறிய ஒரு தொகை பணத்தை அறவிட்டு அது சந்தையிலே எப்போ விலை கூடுதோ அப்போ விவசாயிகளின் விருப்பப்படி அதை எடுத்துக்கொண்டு போய் திருப்பி விற்கக்கூடிய மாதிரியான கூல் ரூம் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்த இருக்கிறோம். தூய்மையான நகரம் என்கின்ற ஒரு தொனிப்பொருளே குப்பைகள் இல்லாத ஒரு அழகான ஒரு நகரமாக ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சுகாதார குழுக்களை நிறுவி அதில் பொதுமக்களை கூடுதலாக இணைச்சு அவர்களுடைய பங்களிப்போடு வீதியோரங்களில் குப்பைகள் வீசப்படுவது, மின்விளக்குகள் ஒளிராமல் இருப்பது, வீதிகள் புனரமைக்கப்படுவது எல்லாம் பொதுமக்கள் பங்களிப்புடன் செய்கின்ற ஒரு வேலை திட்டத்தை அறிமுகப்படுத்த இருக்கிறோம். குறிப்பாக எங்கள்ட பிரதேசத்தில் முக்கியமாக இது பெரிய குளங்கள் இருக்குது. ஒன்று ஏழாலை பெரிய தம்பிரான் குளம், மற்றது கந்தரோடை குளம். குளத்தை சூழ கான்கிரீட் தளம் அமைக்கப்பட்டு ஓய்வு எடுக்கின்ற இடங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. அவை தொடர்ச்சியான பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அந்த இடத்தை துரிதமாக அபிவிருத்தி செய்கிறதுக்கு யோசிச்சிருக்கிறோம். எங்களுடைய பிரதேச சபைக்குள்ள சபை எல்லைகளை க்ராஸ் பண்ணுற ஆர்டிடிக்கு சொந்தமான அனைத்து வீதிகளும் செய்யப்பட்டிருக்குது. சுண்ணாத்திலிருந்து புத்தூர் நிலாவரைக்கு போகிற வீதி, மற்றது சுண்ணாத்திலிருந்து மாசியப்பட்டி வர எங்கள் எல்லை வர வார வீதி 2ம் பெரிய ஒரு குறையாகத்தான் இப்போவும் இருந்து கொண்டிருக்குது. நாங்கள் கூட இதால் சுண்ணாம்பு போகிறது என்றால் மெல்லாத்துக்கு போய் அந்த ரோட்டால் தான் போகிறோம். இதை விட பாரிய குண்டும் குழிகளமாக இருந்த வீதிகளிலே பயணித்த நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் கோரிக்கை விட பச் பண்ணி போட்டு கிடங்களின் ரவி போட்டு போயிடணும். அது பேர்ந்து மலைக்கு அதை விட பெரிய கிடங்காக தான் வழியில் வரும். ஆர்டியோட தொடர்பு கொண்டு உடனடியாக அதை முழுமையாக சீரமைக்கிறதுக்கு பார்க்குறோம். விகாரை வரைக்கும் போடப்பட்டிருக்கிறது என்றதுக்கு நான் காரணம் சொல்ல தெரியலை. ஆனால் உண்மையிலே அது விகாரை ஒன்று இருக்கிறது. அதுக்கு ஒரு விகாராதிபதி இருக்கிறார். அதில் இப்போ பொய்யான கருத்துக்கள், எங்களுடைய மதத்துக்கு எதிரான கருத்துக்கள், பௌத்த மதத்துக்கு ஆதரவான கருத்துக்கள் தான் அங்கே இருக்கிற விகாராதிபதியால் பரப்பப்படுகிறது. அதுக்கு உண்மையிலே அது விகாரைக்குரிய வீதி இல்லை. உடுவில் கந்தரோடைய இணைப்பு வீதி, ஆர்டிடி வீதி. அதை விகாரை என்று போட்டு வச்சுருக்காங்க. அதில் ஜனசக்தி நிறுவனத்தின் என்று சொல்கிறவங்களுடைய ஒரு விளம்பரத்தோடைய ஒரு வீதி பெயர் பலகை இருந்தது. அதை நாங்கள் அகற்றினாங்க. அது ஒரு சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடம். அதில் போதிய பாத்ரூம் வசதிகள் இல்லை, தங்குமிட வசதி இல்லை, பார்க்கிங் இல்லை.
ஒன்றுமில்லை. அவர்களுக்கு போதிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்து அதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றுறதுக்குரிய வேலை திட்டம் எங்கள்கிட்ட இருக்குது. அதை செய்வோம். நாடு யாரோடும் இருக்கட்டும், ஆனால் நம் ஊர் நம் வீட்டோடு இருக்கட்டும்.